கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் யூனிவர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை கொடுக்க போறாங்க? இந்த மந்த் ஒரு ரிலீஸ் அண்ட் ரீசெட்கான மந்த். உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்களே புஷ் பண்ணி அவங்க பவுண்டரிஸை புஷ் பண்ணி. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு புதிய ஐடியா, ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், டெவலப் ஆகும் இந்த மாதம். ஆனால் என்ன மாதிரியான கிறிஸ்டலை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம்? பிளாக் டூர்மாலின் கிறிஸ்டல் பழைய எங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக ஒரு குட்டி அஃபர்மேஷனும் ஒரு குட்டியான ஒரு தியானமும் சொல்லிக் கொடுங்க. அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு 11 வாட்டி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் யூனிவர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாங்க? கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் ஒரு ரிலீஸ் அண்ட் ரீசெட்கான மந்த். அதாவது பழைய விஷயங்கள் நிறைய முடிவுக்கு வரப்போகுது, ஒரு க்ளோஷர் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் அவங்களால முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது, ஒரு ஆரம்பமும் கூட சேர்ந்து தொடங்க போகுது. எப்போவுமே இந்த மாதத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு புதிய ஆரம்பம் உடனே வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கேப் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தே முடிவுக்கும் வரும், ஆரம்பமும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதத்தோடைய சிறப்பு. ஒரு பெரிய மிராக்கள் நடக்க போகுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனை முடிவும் ஒரு புதிய தொடக்கமும் வந்து வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டார்ஸ் வந்து இருக்குது, சித்திரை, அஸ்தம் மற்றும் உத்திரம். ஸோ இந்த பலன்கள் வந்து சொல்லுங்கள். முதல்ல வந்துட்டு உத்திரம், அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்களே புஷ் பண்ணி அவங்க பவுண்டரிஸை புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் செய்வாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்களோட ஸ்கில் வந்து அது இம்ப்ரூவ் ஆகும். லாங் டேர்மில் அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக தான் அமையும், ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்கி வைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது என்றைக்குமே நல்லது தான். ஆனால் ஓவராக புஷ் பண்ணால் அப்படின்னா பாடி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால் சில வேளைகளில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவும் அவங்க கற்றுக்கணும். கண்டிப்பாக. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக சக்ஸஸில் போய் முடியும். அடுத்தது அஸ்தம் நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு புதிய ஐடியா, ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், டெவலப் ஆகும் இந்த மாதம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். உடனடியாக நம்ம அதை போய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது முடியாது, கொஞ்சம் தடங்கல்கள் வரும். ஏன்னா டைமிங் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதம் மோர் ஆஃப் ரிசர்ச், அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஷனுக்குள்ளே இந்த மாதம் இறங்க முடியாது, அப்படி ஒரு பலன் இல்லை. ஸோ அதனால் இந்த மந்த் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்ணுங்கள். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேபி வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் ஆர்வத்தை குறைங்கப்பா, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து இந்த மாதம் ஒரு கமாண்டிங் பவரோட, ஒரு அத்தாரிட்டியோட வேலை வாங்க போகிறாங்க. எல்லாருமே அவங்க கிட்ட கீழே வேலை செய்கிற எல்லாருமே வந்து தீர்ந்தாங்க இந்த மாதம். அந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங் பவரோட அவங்க வந்து எக்ஸிக்யூஷனுக்குள்ளே இறங்க போகிறாங்க. சில தடங்கல்கள் வந்தாலும் கூட அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அன்ஸ்டாப்பபிளாக இருக்க போகிறாங்க இந்த மாதம். அந்த ஒரு பேஷன், அவங்களுக்குள்ள ஒரு வெறி, சாதிக்கணுன்ற வெறி வந்துருச்சு. இப்போ அவங்க யாராலையும் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மாதம் அநேகமாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெரிய சாதனையாளர்களாக மாற போகிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதுக்கு இன்னும் மெருகு சேர்க்கும் விதமாக என்ன மாதிரியான கிறிஸ்டலை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம்? பிளாக் டூர்மாலின் கிறிஸ்டல் பழைய எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி கிளியரன்ஸ்க்கு வந்து இந்த கிறிஸ்டல் ரொம்பவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி கூட இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. பட் அது வேறு, இது வேறு. ஸோ பிளாக் டூர்மாலின் கிறிஸ்டலை கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பழைய விஷயங்கள் சீக்கிரமாக ஒரு முடிவு வரத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழைய விஷயங்கள் சீக்கிரமாக முடிவுக்கு வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிறிஸ்டலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக ஒரு குட்டி அஃபர்மேஷனும் ஒரு குட்டியான ஒரு தியானமும் சொல்லிக் கொடுங்க. ஸோ அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு 11 வாட்டி ஐ ரிலீஸ் தி ஓல்டு அண்ட் இன்வைட் த நியூ. பழைய விஷயங்களை நான் விட்டுடுறேன், எனக்கு புதிய விஷயங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும், நிறையணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷனை ஒரு சின்ன லைன் 11 டைம்ஸ் அவங்க எழுதுனாங்க அப்படின்னா அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சின்ன தியானம் நம்ம பண்ணிடலாம். கன்னிராசி நேயர்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. உங்கள் ஃபீட் வந்து கிரவுண்டில் டச் பண்ணுற மாதிரி. இப்போ உங்களோட ஸ்பைனல் கார்ட் உடைய எண்ட்லேருந்து, டெயில் போன்லேருந்து ரூட்ஸ் வளர்கிற மாதிரி, ஒரு மரம்லேருந்து எப்படி ரூட்ஸ் வளருமோ அதே மாதிரி அந்த ரூட்ஸ் படர்ந்து வளர்ந்து
நேராக சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் தி எர்த் கூட அது கனெக்ட் ஆனோடனே இந்த பூமி தேவதை உங்களுக்கு சக்தி அண்ட் எனர்ஜி எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது உங்களோட தலையை லைட்டாக மேலே டில்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் தலைக்கு மேலே உங்களோட இஷ்ட தேவதையான மகாவிஷ்ணு அமர்ந்து இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் கையிலேருந்து ஒரு ஒளி வந்து உங்களுடைய நெத்தி உடைய சென்டரில் வந்து பாயிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒளி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே என்டர் ஆகுது. இப்போ அந்த ஒளி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே என்டர் ஆக ஆக பழைய விஷயங்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், உங்களை முன்னுக்கு போக விடாமல் தடுக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஒளி வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இருளை நீக்கி ஒரு ஒளி உங்கள் உடம்புக்குள்ளே நிறையுது. இது உங்களுக்கான புதிய ஆரம்பங்கள், புதிய கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு கொடுக்க போது. நீங்கள் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. புது எனர்ஜிஸை இன்வைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இந்த ஒளி ஒவ்வொரு செல்லையும் நிறைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு முழுவதும் நிறைந்து உங்களுக்கு சுற்றி ஒரு ஆரா ஃபார்ம் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஆரா உங்களுக்கு வெளியில் ஒரு பிரகாசமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படியே தெரிகிற அளவுக்கு இந்த ஆரா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸை டெய்லி ஒரு 2 minutes இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பழைய விஷயங்கள்லாம் வெளியே போயிட்டு ஒரு நல்ல விஷயங்களை வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இது கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.